வணக்கம். கேட்டை நட்சத்திரத்தோட பிறவி ரகசியம். இந்த பிறவி ரகசியத்தை பார்த்துருவோங்க. ஆனால் இவங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு நிகரற்ற தலைவராக இருப்பாங்க. விருச்சிக ராசியில் இவங்களோட நட்சத்திரம் வருது. 4 பாதமும் விருச்சிக ராசியில் வருது. புதனோட நட்சத்திரம். ஒரு செவ்வாவுடைய பவரும் புதனோட புத்தி கூர்மையும் இவங்களுக்கு இருக்குங்க. விருச்சிக ராசியில் இருக்கிறதால இவங்க வாழ்க்கையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் அதை மனசில் வச்சு புத்தி கூர்மையால் அதை வெல்லுவாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முதல் பாதியில் வெல்லனாலும் பின்னாடி பாதியில் ஒரு 25-30 வயசில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு அறிவுத்திறமை, ஒரு ஸ்டாண்டர்டை இவங்க கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. இவங்க ஒரு ப்ரொடெக்டர். இவங்களுக்கு சிம்பலே பார்த்திங்கன்னா குடை. குடை எல்லாரையும் பாதுகாக்கிறவங்க. இவங்க ஒரு பாதுகாவலர் மாதிரி, ஒரு நிகரற்ற தலைவர். இதில் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நிகரற்ற தலைவராக இருப்பாங்க. இவங்க அரசியலில் இருக்கலாம், ஒரு கார்ப்பரேட் லீடராக இருக்கலாம். எந்த விதமான வேலை செஞ்சாலும் ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறதுல இவங்க இருப்பாங்க. புதனோட நட்சத்திரம் இவங்களுக்கு உலகத்தை இவங்க பார்க்குறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்க மனப்போராட்டத்தை பற்றி இப்போ வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லா விதமான பலன்களும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அடைவீங்கன்றதில் சந்தேகம் கிடையாது. கேட்டை நட்சத்திரத்தில் கேட்டைனாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்தவள் அப்படின்னு அர்த்தங்க. சான்ஸ்கிரிட்டில் ஜஸ்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இவங்க எந்த 2வது பையனாவோ 3வது பையனாவோ இல்லை எப்படி பிறந்திருந்தாலும் இவங்க அந்த குடும்பத்தை லீட் பண்ணுவாங்க. இதுதாங்க விஷயம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இவங்களோட அறிவுரையை கேட்பாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவுரையை கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா விஷயமே இயற்கையாகவே தெரியுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நிகரற்ற தலைவர். பிறவியிலேயே இவங்க ஒரு பிறவி லீடர். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விருச்சிக ராசின்றதால அவங்களுக்கு அந்த ஆளுமைத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்குங்க. இது வேத ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து தரேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனைனாலும் இவங்கள கேட்பாங்க. இவங்க இளையவராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா எல்லாமே இவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே இவங்களுடைய அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திர அதிபதி இந்திர பகவானுங்க. இந்திர பகவானும் போது அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களே உருவாக்கிப்பாங்க. இதை பற்றி எதை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க முடிவுகள் 99% கரெக்டாக தாங்க இருக்கும். அதிபதி புதன்ன்றதால மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுங்க இவங்களுக்கு. அதுவும் ஒரு பிரச்சனைனா அதை சடனாக ஹேண்டில் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். யார்? கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நிகர் கேட்டை நட்சத்திரக்காரங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இவங்களை அவ்வளோலாம் கம்பேர் பண்ணி பேசினா இவங்களுக்கு பிடிக்காதுங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு ஒரு சூப்பர்லேட்டிவ் நேச்சர் இவங்களுக்குள்ளவே இருக்கும். ஆனால் யாருக்காவது உதவி அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக அவங்கள குடை காப்பாற்றுற மாதிரி இந்த நட்சத்திரத்தோட சிம்பலே பார்த்திங்கன்னா, சின்னமே பார்த்திங்கன்னா குடை தான். அதுதான் இதில் போட்டிருக்கோம். இவங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. ஒருத்தருக்கு உதவினா அவங்கள போய் காப்பாற்றுறதுக்கு தயங்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதை ஒரு மனசில் வச்சுக்கிட்டு செய்வாங்க அவங்க. அதே மாதிரி இவங்கள யாரும் குறை சொல்லிடக்கூடாதுங்க. ஏன்னா அதிகமான ஒரு உதவி மனப்பான்மை, ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க சாதாரணமாக இருக்கிறவங்க யாராவது போய் ஒரு குறையை சொல்லிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்துடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க. அதே டைமில் புத்தி கூர்மை இருக்கிறதால யாராவது ஒரு சாதாரணமாக புத்தி இருக்கிறவங்க எதாவது பேசிட்டா பெரிய ஒரு கோப சீற்றம் அவங்களுக்கு வந்துடுங்க. அதனால் இவங்களை நினச்சி இவங்களே பெருமைப்படணும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக குளிக்கணும்னு தோணுங்க. தண்ணியில் இவங்க நல்லா தாராளமாக குளித்தா இவங்களுக்கு புத்தி தெளிவு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஜோதிட சூட்சமம். இது நம்ம புராணத்தில் சொல்லியிருக்காங்க. குளியல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவுத்திறன்மை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா இதாங்க பரிகாரம். தண்ணியில் தாராளமாக குளிங்க. குளிச்சிங்கன்னா உங்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். இது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே டைமில் இவங்க ஒரு தெய்வ பக்தி உடையவங்க. கடவுள்னால் இப்படி தான் கும்பிடணுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக கும்பிடுவாங்க. இவங்க சாதாரணமாக போயிட்டு அப்படி இப்படிலாம் கும்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு கடவுள் பக்தி நல்லாவே இருக்கும். அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு, இந்த சிறு சிறு உணவுகள் இருக்குது இல்லையா, சிற்றுண்டிகள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே இது பொருந்தும். சிற்றுண்டி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
அதே டைமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மற்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வலது சைடில் வந்து மச்சம் இருக்குங்க. பாடியில் வலது சைடில் மச்சம் இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே கூட நீங்கள் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் செக் பண்ணிங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் வேறு யாருக்காவது இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தில் வர இது என்னென்னா, இவங்களுக்கு வந்து இந்திர பகவான்ன்றதால இவங்க ஒரு ஆராய்ச்சித்துறை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கேட்டை வந்து ரொம்ப ஒரு புத்தி சாதுரியத்தோடு இருப்பாங்க. பேக்கிங், கம்ப்யூட்டர்ஸ், ஆராய்ச்சித்துறை, அரசியலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. ஒரு ராஜதந்திரம் தெரிந்தவர்கள்னால் இவங்க தாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ராஜதந்திரம் தெரியும். ஒரு தலை சிறந்த லீடராக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் மோடி எடுத்துங்க, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற ஒரு லீடர்கள். சரியா? இவங்க வந்து கேட்டையாக இருந்தால் பயங்கரமான ஒரு விசேஷம் இருக்கும். ஏன்னா அவங்க எப்போ பிறந்தாங்க என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லீடர்ஸாக இருக்காங்க. நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அரசியலில். அதில் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து பெரிய விஷயத்தில் இருப்பாங்க. இல்லை அரசியல் தானா? இல்லைங்க, எல்லா துறையில் இருக்கிறவங்களும் பெரிய துறை லீடர்கள், கார்ப்பரேட் லீடர்ஸ், பெரிய லீடர்ஷிப், பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜரியல் பொசிஷன்ஸ், இல்லை ஒரு நார்மல் பொசிஷன்ஸில் இருக்கேன், நான் ஒரு குழந்தையாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா கூட எல்லாருக்குமே அந்த லீடர்ஷிப் பிறந்ததுலேருந்து இருக்கிற அந்த தலைமை பண்பு வந்து அவங்களுக்கு இருக்குங்க. வளர வளர அவங்க ஒரு நிகரற்ற தலைவராக வந்து அவங்க ஆஃபீஸில், அவங்க வேலை செய்கிற இடத்துல, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் வந்து அவங்களுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைய வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய லெவலில் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நுண்ணறிவு அதிகங்க. இயற்கையாகவே நுண்ணறிவு, சீக்ரெட்டாக வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியவங்க. இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க. இவங்க எல்லா ரகசியத்தையும் டக்குன்னெலாம் சொல்லிவிட்டு மாட்டிக்க மாட்டாங்க. ரகசியங்களை வந்து கரெக்டான லெவலில் யார்கிட்ட பேசணுமோ அந்த அளவுக்கு தாங்க பேசுவாங்க. பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் பேச்சில் அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் பகவானோட புத்தி கூர்மை இல்லையா? அதனால் இவங்க வந்து எப்போவுமே வந்து பேசக்கூடியதை வந்து எவ்வளோ பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம். அது எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியுங்க. நல்லா தெரிஞ்சு பேசக்கூடியவங்க. கேட்டை நட்சத்திரத்தில் வந்து பிறவி ரகசியமே இதுதான். எங்கே பேசணுமோ அங்கே பேசுவாங்க, எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ அளந்து பேசுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு இது ஒரு இயற்கையாகவே வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சரிங்களா? உங்கள் வீட்டில் யாருன்னா கேட்டை நட்சத்திரம் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே போடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா நட்சத்திர ரகசியமும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். இனிமேல் லாங் வீடியோவாக உங்களுக்கு போடணுன்றது என்னுடைய ஆசை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.